செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அடிமட்டத்தில் எந்த பதவியும் இல்லாமல் இருக்கிற கழக தோழர்கள், சகோதரிகள், அதே போல் பொறுப்புகளில் இருக்கிற நண்பர்கள் அத்தனை பேரும் கடுமையாக உழைத்தது. கொஞ்சம் கூட ஓய்வில்லாமல் அவர்கள் உழைத்த உழைப்பு தான் இன்றைக்கு மாபெரும் வெற்றியை நமக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்கிறது. அதே போல் நம்முடைய தலைவர்கள், தளபதி அவர்கள் எவ்வளவு சுற்றுப்பயணம் மேற்கொண்டாரோ, எவ்வளோ பிரச்சாரங்கள் செய்தாரோ, அதை போல அவர் போக முடியாத இடத்திற்கு நம்முடைய இளைஞரணி செயலாளர் உதயநிதி அவர்கள் மற்றும் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் மற்ற கட்சியினுடைய தலைவர்கள் பல பேர் அந்த இடங்களிலே போய் பிரச்சாரம் செய்தார்கள். எனவே இப்படி மக்களிடத்திலே இருக்கிற நிலைமைகளை போய் எடுத்து சொன்னதின் காரணமாக ஒரு மாபெரும் வெற்றியை இந்த மக்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அநேகமாக இந்திய துணைக்கண்டத்திலே எங்கேயும் நடக்காத ஒரு மாபெரும் வெற்றியாக இது அமைந்திருக்கிறது. அதற்கு நன்றி சொல்ல வேண்டும் என்பது தளபதியினுடைய எண்ணமாக இருந்தது. ஒவ்வொரு இடமாக போய் நன்றி சொல்ல வேண்டும் என்ற ஆசை அவருக்கு இருக்கிறது. ஆனால் சட்டமன்றம் துவங்குகிற காரணத்தாலும் பல்வேறு பணிகளினுடைய காரணத்தாலும் முதலிலே ஒரு ஒருங்கிணைத்து ஒரு கூட்டத்தை போட்டு மக்களுக்கு நாம் நன்றியை தெரிவிக்கலாம், அதற்கு பின்னாலே மற்ற சுற்றுப்பயணங்களை முடிவு செய்யலாம் என்று சொல்லி இப்பொழுது அந்த நன்றி அறிவிப்பு கூட்டம் கோவை மாவட்டத்தில் நடக்க வேண்டும் என்று தளபதி அவர்கள் விருப்பப்பட்டு நமக்கு அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் மேற்கு மண்டலம் என்று பல பேர் பேசிக்கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு மேற்கு மண்டலம் மொத்தமாக திமுகவினுடைய கையிலே தான் இருக்கிறது என்பதை இந்த மக்கள் நிரூபித்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டியது தலைவர் கடமை என்று கருதுகிறார். அது மட்டுமல்ல, போன முறை சட்டமன்ற தேர்தலில் மேற்கு மண்டலத்தில் நமக்கு ஒரு சின்ன சரிவு ஏற்பட்டாலும் கூட முதல் கூட்டத்தை கோவையிலே தான் போட்டார், முதல் திட்டத்தை கோவையிலே தான் துவங்கினார். எனவே அப்படிப்பட்ட ஒரு தலைவராக இன்றைக்கு தளபதி அவர்கள் இருக்கிறார்கள். எனவே கோவை மாவட்டத்தில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் நன்றி சொல்லுகிற ஒரு கூட்டம் நடைபெற இருக்கிறது. கற்ற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.